வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பெண் அல்ல நீ ஒரு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பத்மஜா, ஒரு முறைக்கு 2 முறையா நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுடி. வந்திருக்கிற இடம் பெரிய இடம் இல்லைனாலும் பஞ்சமில்லாத குடும்பம். பையன் பேங்க்ல வேலை செய்யறானாம். 2 அக்கா ஒரு தங்கச்சியாம். 2 அக்காளுக்கும் கல்யாணம் ஆயிட்டு அவங்க அவங்க புகுந்த வீட்டுக்கு போயிட்டாங்களாம். தங்கச்சி 10ஆம் கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்காளாம். ஒரே பையன். அப்பா இல்ல, அம்மா மட்டும்தானாம். எனவே தொல்லையே இருக்காதுன்னு புரோக்கர் வந்து சொல்லி இருக்காரு. நீ சம்மதிச்சீனா நாம சொல்லி அனுப்பலாம். என்ன சொல்ற என்று கேட்டபடி சுவரில் இருந்த பல்லியையே பார்த்து கொண்டிருந்த பத்மஜாவை உலுக்கினாள் விசாலாட்சி. அம்மா, 2 முறை இல்ல, 2000 முறை யோசிச்சா கூட என்னோட முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற அபிப்பிராயம் இல்ல. நான் படிக்க போறேன். தயவு செஞ்சு என்னை இதுக்கு மேல தொந்தரவு செய்யாதீங்க என்று தீர்க்கமாக சொன்னாள் பத்மஜா. பாத்தியாடி, உன்னோட பொண்ணு பேசுற பேச்ச. ஏதோ நான் வேலையில இருக்கிற போதே இவளை ஒரு நல்ல இடத்துல கொடுத்து கண்ணெறஞ்ச வாழ்வ மனசு குளிர பார்க்கலாம்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. இன்னும் என்னோட சர்வீஸ் 5 வருஷம் தான் இருக்கு. வர வருமானத்தை வச்சு குடும்பத்தையே பார்க்க முடியல. இதுல இவன் மேல படிக்க போறாளாம். இவளுக்கு கீழே இன்னும் 2 பொண்ணுங்க வயசுக்கு வந்து கல்யாணத்துக்கு ரெடியா நின்றுட்டு இருக்குதுங்க. இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா தானே அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம். நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காத பொண்ணா இருக்காளே. பெரிய பொண்ணாத்தான் பிறந்துட்டாளே தவிர கொஞ்சமும் குடும்பத்தோட நிலைய எண்ணி பார்த்து பொறுப்பா நடந்துக்க தெரியலையே. என்ன பண்றது என்று அங்கலாய்த்தார் ராஜமாணிக்கம். அப்பா, குடும்ப கஷ்டம் தெரிஞ்சுக்கிற வயசு வந்துட்டதால தான் கல்யாணம் இப்ப வேண்டாங்கிற. எனக்கும் பொறுப்பு இருக்குப்பா. உங்க ஒருத்தர் சம்பாதனைய வச்சுத்தான் குடும்பமே கௌரவமா ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா எங்கேயாவது கடன் வாங்கணும். அப்புறமா அதுக்கு வட்டியை கட்டிக்கிட்டு வரணும். அதுக்குள்ள இவளுகள் இவளுங்கள்ல ஒருத்திக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்குள்ள நீங்க ரிட்டையர்டு ஆயிடுவீங்க. சர்வீஸ்ல வர்ற எல்லா பணத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமா சின்னவளை வச்சுக்கிட்டு வறுமையில வாடுங்க. நாங்க போய் சந்தோஷமா புருஷங்க கூட வாழறோம். நீங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட இல்லாம பட்னி கிடங்க. நீங்க 1000 தான் சொல்லுங்க. நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பத்மஜா, எங்களை பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டியா? பெத்த பொண்ணு ருது ஆவறதுக்கு முன்னரே ஒருத்தன் கையில ஒப்படைக்கத்தான் அவளை பெத்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்களாம். இல்லைன்னா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்கன்னு மனுசாஸ்திரம் சொல்றதா சொல்றாங்க. அதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னையே கொடுத்துட வேண்டியது தானே. எதுக்கு படிக்க வச்சீங்க? அப்பா, 4ஓட 4 சேர்த்தா எப்படி 8 வருதோ அதே 8 6ஓட 2 சேர்த்தாலும் வரும்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க சொல்றதே சரின்னு நினைக்க கூடாது. நான் சொல்றதையும் கொஞ்சம் என் சைட்ல இருந்து நினைச்சு பாருங்க. எப்படி உங்களுக்கு பெத்த பொண்ண நல்ல இடத்துல கொடுத்து கரை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதே போல என்ன பெத்தவங்க கண் கலங்க கூடாதுன்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நீ என்ன சொல்ல வரேன்னு புரியலையே. புரியும்படியே சொல்லுமா. அப்பா, உங்க சர்வீஸ் இருக்கும்போதே நான் என்னோட போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியை முடிச்சிடுறேன். அதை 2 வருஷத்துல முடிச்சிட்டு ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு உடனே உங்களை வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டு உங்க எல்லாரையும் வீட்டில் உட்கார வச்சுட்டு நான் சம்பாதிச்சு உங்களை சந்தோஷமா காப்பாத்தணும்னு ஒரே குறிக்கோளா இருக்க. இதை சத்தியமா நிறைவேற்றியும் காட்டுவேன். என்னோட குறிக்கோள் நிறைவேறுகிற வரைக்கும் எனக்கு கல்யாணமே கிடையாது. வேணும்னா ஒன்று செய்யுங்க. கீதாம்பிகாவை வேணும்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். போதும் நிறுத்திடி. பெரியவ இருக்கிறப்ப சின்னவளுக்கு கல்யாணம்னா பெரியவளுக்கு என்ன குறையோன்னு ஊரு சனங்க பல மாதிரி பேசுவாங்க. பணக்கார குடும்பத்துக்கு இந்த கதின்னா நம்மள மாதிரி நடுத்தர குடும்பத்தை பத்தி என்ன பேசுவாங்கன்னு நினைச்சு பார்த்தியா என்ற விசாலாட்சி குறுக்கிட, அம்மா, ஊரு உலகத்தை பத்தி நாம் இதுக்கு எண்ணி பார்க்கணும். அவங்க என்ன பேசினா நமக்கு என்னம்மா? நாம சிரிச்சா 4 பேரு நம்ம கூட சேர்ந்து சிரிப்பாங்க. ஆனா நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்து அழுதுகிட்டு நின்னா சும்மா வேடிக்கை தான் பார்ப்பாங்களே ஒழிய நம்ம கூட சேர்ந்து அழ மாட்டாங்கம்மா. ஏன்னா இந்த உலகம் அப்பேற்பட்டது. அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. யார் எதை பத்தி பேசினாலும் எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. எனக்கு தேவைப்பட்டது என்னை பெத்தெடுத்து ஆளாக்கின நீங்க நல்லா இருக்கணும். என் தங்கச்சிங்க நல்லா இருக்கணும். எதையும் தாங்கிறதுக்கு என்னோட அக்கா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கிற அவங்க சந்தோஷம் வேணும். அதுக்காக நான் என்னோட உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கேன்.
அதனால தயவு செய்து எதை சொல்லியும் என் மனசை மாத்த நினைக்காதீங்க. யார் வந்து சொன்னாலும் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். அதனால இந்த பேச்சை விட்டுட்டு வேற வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று புத்தகம் ஒன்றை கையில் எடுத்து கட்டிலில் விழுந்து படிக்க ஆரம்பித்து விட்டாள் பத்மஜா. முளைச்சு 3 இலை விடுறதுக்குள்ளேயே அப்பா அம்மா சொல்ல மீறி எவனோடவாவது ஓடிப்போகும் கேடுகெட்ட இந்த கலியுகத்துல பல பெண்கள் இருக்க, இப்படி ஒரு பெண் நமக்கா என்று பெருமைப்பட்ட போதும் சோகம் அடைந்தவராக, விசாலாட்சி, கையில புத்தகத்தை எடுத்துட்டா இல்ல, இனிமேல நாம பேசிட்டு இருக்கிறது வேஸ்ட். நீ போய் சமையலை கவனி, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வர்றேன் என்ற கைப்பையை எடுத்துக்கொண்டு சைக்கிளில் ஏறி அமர்ந்து கடை தெருவை நோக்கி மிதிக்க ஆரம்பித்தார் ராஜமாணிக்கம். அவர்கள் பேசிவிட்டு போனதை கவனித்த பத்மஜா தன் பேச்சு வெற்றி பெற்று விட்டது என்று தெரிந்து கொண்டு சிரித்தபடியே புத்தகத்தை புரட்டத் தொடங்கினாள். பத்மஜா ராஜமாணிக்கத்திற்கும் விசாலாட்சிக்கும் திருமணமாகி 8 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்து தவமிருந்து பிறந்த மூத்த பெண். அழகில் தங்கச் சிலை, அறிவிலும் புலி, வயதுக்கு மீறிய எண்ணங்கள். செல்வ குடியில் பிறந்திருந்தால் இருந்த அறிவுக்கு பெரிய டாக்டராக இருப்பாள். நடுத்தர குடும்பத்தில் பிறந்து விட்டதால் ஆர்ட்ஸ் பிரிவை எடுத்து இளங்கலையை முடித்துவிட்டு ஃபைனல் இயர் ரிசல்ட்டை பார்த்திருந்தாள். ரிசல்ட்டை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஆண்டுதோறும் கல்லூரியில் முதல் மதிப்பெண் எடுத்து பதக்கங்களை சேர்த்து இருக்கும் அவள் இந்த ஆண்டும் பதக்கம் வாங்கிவிடுவாள் என்றே சொல்லிவிடலாம். அப்படி ஒரு சுட்டித்தனம் படிப்பில். முதுகலையில் சேர்ந்து படிக்கும் போதே ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி எப்படியாவது போஸ்டிங் வாங்கியதும் பிஜி கோர்ஸை டிஸ்கண்டினியூ செய்துவிட தீர்மானித்து காம்படிட்டிவ் புக்ஸை படித்து கொண்டிருந்தாள். வித்தியாசமான எண்ணங்களை கொண்டவள். அறிவாளிகளுக்கும் உயர்ந்த குறிக்கோளை கொண்டிருப்பவர்களுக்கும் சிறந்த பண்பாளர்களுக்கும் அதிக அளவில் நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் என்ற உண்மைக்கேற்ப அவளுக்கு நண்பிகளே கிடையாது. யாருடனும் அதிகமாக பழக்கம் வைத்து கொள்ள மாட்டாள். வார்த்தைகளையும் கவனித்து நிதானித்து அளந்தே பேசுவாள். படிப்பு நேரம் போக மற்ற நேரம் அம்மாவுக்கு சமையல் செய்வதும் அப்பாவின் ஆபீஸ் ஃபைல்களை பார்த்து முடிப்பதுமே அவள் வேலை. மகன் இல்லாத குறையை அந்த தம்பதியினருக்கு அவள் போக்கி அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாள். ராஜமாணிக்கத்திற்கு வீட்டில்தான் அப்படி சொல்லிவிட்டு வந்தாரே தவிர எண்ணம் முழுவதும் பத்மஜாவின் மீதே இருந்தது. பத்மஜா கல்யாண வயதுக்கு வந்ததுமே கட்டி கொடுத்து விட்டால் ஒரு வேலை முடிந்துவிடும். மற்ற இருவரை எப்படியாவது கரை சேர்க்கலாம் என்று பார்த்தால் இப்படி ஒரு முட்டுக்கட்டை போடுகிறாளே. இவள் சம்பாதித்து நம்மை காப்பாற்றப் போகிறாளாம். தங்கைகளுக்கு இவள் கல்யாணம் பண்ணி வைக்கப் போகிறாளாம். அதற்கு பிறகுதான் இவளை பற்றியே நினைத்து பார்ப்பாளாம். என்ன ஒரு அழுத்தமான முடிவு. அவள் பேச்சுக்கு நம்மால் பதில் ஏதும் சொல்ல முடியவில்லையே. எப்படியாவது பேசினாலும் அதற்கொரு தத்துவ விளக்கத்தை கொடுத்து நம் வாயை அடைத்து விடுகிறாளே. நீங்க எப்படின்னா போங்க, எனக்கு இவ்வளவோ நகை சாமான், என் வீட்டுக்காரருக்கு வண்டி, இதெல்லாம் எடுத்து கொடுங்க என்று பெண் பார்க்க வருவதற்கு முன்னேயே கேட்டு பெற்றோர் நெஞ்சில் பூகம்பம் தோன்ற வைக்கும் இந்த காலத்தில் நாம திருமணம் செய்ய வந்தாலும் இப்படி மறுத்து விடுகிறாளே. உண்மையில் அவளுக்கு நான் அப்பாவாக இருக்கிறேன் என்பதை விட அவள் எனக்கு மகளாக இருக்கிறாள் என்பதே பெருமையாக உள்ளது என்று எண்ணி பெருமைப்பட்டவராக சைக்கிளில் சென்று இருந்தவரின் எதிரே கல்யாண புரோக்கர் வணக்கம் வைப்பதை பார்த்ததும் வணக்கம் என்றபடியே சைக்கிளை விட்டு இறங்கினார். ராஜமாணிக்கம் சார், என்ன சொல்றா உங்க பொண்ணு? சம்மதம் சொல்லிட்டாளா? நான் போயிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்லி இந்த வாரத்திலேயே கையோடு கூட்டிட்டு வந்துடட்டுமா? நான் ஏற்கனவே அவங்க கிட்ட உங்களை பத்தின விவரங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால சீர்சனத்தை எதையும் அதிகமா கேட்க மாட்டாங்க. நீங்க செய்யறத உங்க தகுதிக்கேற்ப குறைவில்லாம செஞ்சிடுங்க, அதுவே போதும் என்ற முகமெல்லாம் பல் காட்டி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்த அவரை சட்டென நிறுத்த சொல்லி, வந்து புரோக்கரே, பொண்ணு பெரிய படிப்பு படிக்க போறாளாம். நாங்க எவ்வளவு எடுத்து சொல்லியும் கேட்கல. அதனால கல்யாணம் இப்ப வேண்டாம்னுட்டா. யார் தலையில எப்ப கல்யாணம் ஆவணும்னு விதி எழுதி வச்சிருக்கோ அதை மாற்ற முடியுமா? அவ தலையில கல்யாணம் இப்போதைக்கு இல்ல போல இருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலாம்னு என்று ராஜமாணிக்கம் இழுக்கவே, அதனால் என்ன, பரவாயில்ல, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த இடமா இருக்குமேன்னு நினைச்சேன். சரி, அகிலாண்டேஸ்வரியோட பொண்ணு மங்களாவுக்கும் பையனை பார்க்க சொல்லி இருந்தாங்க. அவளுக்கு பேசி முடிச்சிட்டா போகுது. சரி, நான் வரேன் சொல்லிக்கொண்டே நடையை கட்டினார். இந்த சம்பந்தம் முடிந்திருந்தால் தரகு தொகை 2 பேரோட வீட்டில் இருந்தும் வந்திருக்கும்.
ஒரு மாதத்திற்கு கவலை இல்லாமல் இருந்திருக்கலாம். அது போச்சே என்ற கவலை அவருக்கு. சமையலுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்று அதை கொடுத்துவிட்டு சட்டையை கழற்றி கொடிக்கயிற்றில் போட்டுவிட்டு முகம் கழுவ பாத்ரூமுக்குள் நுழைந்தார். வெளி வராண்டாவில் கீதாம்பிகாவும் சின்ன பெண் சத்யகீதாவும் பல்லாங்குழி ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். பத்மஜா இன்னமும் புத்தகத்தில் மூழ்கி இருந்தாள். அவளுக்கு ஒரே முடிவு, எப்படியாவது அப்பாவுக்கு அரசாங்கம் ஓய்வு கொடுக்கும் முன்னரே நாம் அவருக்கு கொடுத்து விட வேண்டும் என்று. அதற்காக அவள் இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் கடினப்பட்டு படித்து கொண்டிருந்தாள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பது அவளுக்கு நன்கு தெரியும். புத்தகத்தை படித்திருந்தவளுக்கு திடீரென கவனம் தடைப்பட்டது. சற்று முன்னர்தாம் அப்பா அம்மாவுக்கு சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. நீங்க சொல்றதே சரின்னு நினைச்சுக்க கூடாது. நான் சொல்றதையும் கொஞ்சம் என் சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்க என்று தாம் அவர்களுக்கு எடுத்து சொன்னதை நினைத்து பார்த்தாள். நாம சொல்றது சரின்னு என் சைட்ல இருந்து நான் பேசுறப்போ அவங்க சைட்ல இருந்து நாம யோசிச்சா என்ன என்று அவர்கள் சொன்னதை பல முறை திருப்பி திருப்பி நினைவு கூர்ந்து பார்த்தாள். எந்த அப்பா அம்மாவுக்குத்தான் பெத்த பெண்ணை கல்யாணம் பண்ணி தராம வீட்டிலேயே வச்சு அழகு பார்த்துட்டு இருக்க தோணும்? ஒருவேளை அவங்க சொல்றது தான் சரியா, நாம பேசுறது தப்பா? அப்படியே நாம சொல்றது தப்பா இருந்தாலும் அவங்க சொல்றபடி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அவங்க நிலைமை என்னவாகும்? அவங்களுக்கு பொருள் உதவி செய்யறதுக்கு வேற யாருமே கிடையாதே. 2 பொண்ணுங்கள வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கா நான் பொண்ணா அவங்க வயித்துல பொறந்த? நாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு பெத்தவங்க கஷ்டப்படுறதா இருந்தா அப்படிப்பட்ட சந்தோஷம் எதுக்கு என்று பலவாறாக சிந்தித்து பார்த்ததில், என்னதான் அவர்கள் சொல்வது சரியாக இருந்து நாம் சொல்வது தவறாக இருந்தாலும் அவர்களை கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையும் நமக்கு வேண்டாம். தன்னை அழிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு வெளிச்சம் தர்ற மெழுகுவர்த்தி போலத்தான் நாம இருக்க வேண்டுமே தவிர, தன்னோட எடைக்கும் அதிகமா இருக்கிற இரும்பு பொருட்களை எல்லாம் தனக்கே வேணும்னு நினைச்சு தன்னோட கவர்ந்து கொள்ளும் அற்ப குணம் படைத்த காந்தம் போல இருக்கக்கூடாது. என்ன அழிச்சுக்கிட்டாவது அவங்கள சந்தோஷமா வாழ வைக்கணும். அதுக்காக நாம படிக்கணும், சம்பாதிக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு புகுந்த வீடு போயிடக்கூடாது. அதனால அவங்க பக்கம் இருந்து சிந்திச்சு பார்த்து அதுவே சரியா இருந்தாலும் அந்த தீர்ப்பை ஏத்துக்க கூடாது. அது மட்டுமில்ல, இனிமே அப்படி நினைச்சு பார்க்கவே கூடாது என்ற மனதுக்குள் எண்ணிக்கொண்டு இருக்கும்போதே அம்மா வந்து, பத்மஜா வாடி சாப்பிட என்று அழைக்க எழுந்த அம்மாவை பின்தொடர்ந்தாள். கூடத்தில் அப்பா தங்கைகள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு இவள் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பாவின் வலது பக்கத்தில் போடப்பட்டு இருந்த இலை பத்மஜாவுக்கு எப்போதும் அப்பாவின் பக்கத்தில் அமர்ந்து சாப்பிட்டால்தான் சாப்பிட்டது போல் இருக்கும். எனவே எப்பொழுதுமே ராஜமாணிக்கத்தின் வலது பக்கம் பத்மஜாவுக்காக ரிசர்வேஷன் செய்யப்பட்டுவிடும். இடது பக்கம் சத்யகீதா, அவளுக்கு பக்கத்தில் கீதாம்பிகா, விசாலாட்சி. கணவனுக்கு முன்போ குழந்தைகளுக்கு முன்போ இதுவரை சாப்பிட்டது கிடையாது. பல முறை வற்புறுத்தியும் பிடிவாதம் பிடித்ததால் அவள் போக்கிற்கே விட்டு விட்டார்கள். கணவர் சாப்பிட்ட இலையில் மீதம் இருப்பதை சாப்பிட்டால்தான் அவளுக்கும் சாப்பிட்டது போல இருக்கும். வாம்மா, அதிகமா படிச்சு உடம்ப கெடுத்துக்காதம்மா, சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடு, எப்ப பாரு படிச்சுக்கிட்டே இருக்காத என்று அப்பா பத்மஜாவை வரவேற்றதும் அவர் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். விசாலாட்சி பரிமாறத் தொடங்கினாள். இவ்வளவு சந்தோஷமாக அப்பாவின் பக்கத்தில் அமர்ந்து அம்மாவின் கைகளால் உண்ணும் வாழ்க்கையை விட்டுவிட்டு நாம் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கொண்டு இவர்களை விட்டு பிரிவதா? ஐயையோ, ஒருபோதும் வேண்டாம்ப்பா. கடவுளே, எப்போதும் என்னை இவர்களிடம் இருந்து பிரித்து விடாதே. இதே வாழ்வை நான் சாகிற வரைக்கும் கொடு என்று கண்களை மூடி மனதுக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்த பத்மஜாவை பார்த்து, என்னக்கா, அம்மா நல்லா தானே சமைப்பாங்க. கடவுளே, இது எப்படி இருக்க போகுதோன்னு யோசிக்கிறையா என்று கீதாம்பிகா கேட்க, அம்மா அந்த பக்கமா போயிட்டு இருந்தப்பா நான் 2 கரண்டி உப்பை எடுத்து சாம்பார்ல போட்டதை பார்த்துடுச்சோ என்னவோ, அதுக்காகத்தான் இந்த மானசீக பிரார்த்தனை போல் இருக்கு என்று சத்யகீதா சொல்ல அந்த குடும்பமே கோவென சிரித்த ஆனந்தத்தில் மூழ்கியது. இந்த இனிய குடும்பத்தை விட்டா நாம் போவது ஒருபோதும் கூடாது. இதே சந்தோஷம் உயிர் இருக்கும் வரை தொடர வேண்டும் என்று எண்ணி அவளும் சிரிப்பில் பங்கு கொண்டு சாப்பிட்டு முடித்து பாத்திரங்களை கழுவி வைத்து சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு கட்டிலில் படுத்தாள். உறக்கம் அவளை ஆறத் தழுவியது. கனவில் அவள் குடும்பத்தோடு காரில் ஊர்வலம் போய்க் கொண்டிருந்தார்கள்.
பத்மஜா எதிர்பார்த்தது போலவே இளங்கலையில் கல்லூரியிலேயே முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்திருந்தாள். எனவே அவள் போன்ற படிக்கும் மாணவிகள் தம் கல்லூரியில் படித்தால் கல்லூரிக்கே பெருமை என எண்ணிய பிரின்சிபால் பிஜி கோர்ஸையும் அதே கல்லூரியில் தொடரும்படி பத்மஜாவிடம் சொல்லி ஊக்கப்படுத்தியது அவளுக்கும் அவள் குடும்பத்தினருக்கும் ஊக்க மருந்து கொடுத்தது போல இருந்தது. ராஜமாணிக்கமும் கடினப்பட்டு கடனோ உடனோ வாங்கி பத்மஜாவை மேற்படிப்பு படிக்க கல்லூரியில் சேர்த்து விட்டார். பத்மஜா பிஜி கோர்ஸையும் படித்து கொண்டு அதே சமயம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான என்ட்ரன்ஸ் தேர்வையும் எழுதி பாஸ் செய்துவிட்டு மெயின் எக்ஸாமுக்கு படிக்க தொடங்கினாள். ஒரு நாள் மாலை பத்மஜாவும் விசாலாட்சியும் அருகே இருந்த அம்மன் கோவிலுக்கு போயிருந்தனர். கீதாம்பிகாவும் சத்யகீதாவும் படித்து கொண்டிருந்தார்கள். ராஜமாணிக்கம் ஆபீஸில் இருந்து வரும்போதே விசாலட்சி, பத்மஜா என்று கூப்பிட்டபடி உள்ளே நுழைந்தார். அப்பா, அம்மாவும் அக்காவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு காஃபி தர சொல்லிட்டு போயிருக்காங்க. இருங்க, நான் போய் கலந்து எடுத்துக்கிட்டு வரேன் என்று சொல்லியபடி கீதாம்பிகா எழ முயல, வேண்டாம் கீதா, நீ படி, நானே போய் கலந்துக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் படித்து கொண்டிருப்பதை கெடுக்க விரும்பாமல் கை கால் முகம் கழுவி கொடிக்கயிற்றில் தொங்கிக் கொண்டிருந்த டவலை இழுத்து முகத்தை துடைத்தபடி அடுப்படிக்குள் நுழைந்து பிளாஸ்கில் இருந்த காப்பியை ஊற்றி எடுத்து கொண்டு வந்து, ஈஸ்வரா என்று சொல்லிக்கொண்டே நாற்காலியில் உட்கார்ந்து காஃபி குடிக்க ஆரம்பித்தார். காஃபி குடித்து கொண்டிருக்கும் போதே விசாலாட்சியும் பத்மஜாவும் வீட்டிற்குள் நுழைந்து செருப்புகளை கழற்றி ஓரமாக விட்டுவிட்டு சேரில் உட்கார்ந்திருந்த ராஜமாணிக்கத்தை பார்த்து, என்னங்க, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டு இருக்கீங்க, இந்தாங்க அம்மன் குங்குமம் எடுத்துக்கங்க என்று சொல்லியபடியே குங்குமம் பிரசாதத்தை நீட்டினார். பயபக்தியுடன் எடுத்து நெற்றியில் வைத்து கொண்டே, ஆமா விசாலாட்சி, இன்னைக்கு ஆபீஸ்ல கேஷியர் ஒருத்தர் ப்ரமோஷன் ஆனாரு. அவர் எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்தாரு. அதனால பார்ட்டியை முடிச்சுட்டு எல்லாரும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து நம்ம பத்மஜாவை காலேஜ் போகிறப்ப அந்த கேஷியர் பையன் பார்த்தானாம். ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு ஆஃபீஸில் அவனோட ஃப்ரெண்டுகள் கிட்ட சொல்லியிருக்கான். சாரோட பெர்மிஷன் இருந்தால் முறைப்படி பத்மஜாவை பெண் கேட்க வரலாம்னு இருக்கேன்னு சொல்லியிருக்கான். பையன் ரொம்ப அழகு, எம்காம் படிச்சிருக்கான். சீக்கிரத்திலேயே பெரிய ஆஃபீஸர் ஆயிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ தான் பத்மஜா பிஜி டிகிரியை முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இப்போவாவது ஒத்துக்கிறையாமா என்ற கெஞ்சும் குரலில் பத்மஜாவை பார்த்து கேட்டார். அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நானும் உங்கள் நிலையில இருந்து பல முறை எண்ணி பார்த்துட்டேன்ப்பா. என் மனசு உங்களை தனியாக விட்டுட்டு போக ரெடியா இல்லைப்பா. ஆம்பளை பையன்தான் அப்பா அம்மா குடும்பத்தை கவனித்து அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிற காலம் போயிடுச்சுப்பா. இப்போ பொம்பளைங்க இல்லாத துறை எதுன்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கப்பா. ஆரம்ப காலத்துல தான் பொம்பளைங்க சமைக்கிறதுக்கும் குழந்தை பெத்துக்கிறதுக்கும் தான் லாயக்குன்னு சொல்லி அடிமைகளாய் வீட்டிலேயே சிற வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஆம்பளைகளை விட பொம்பளை பசங்க தான்ப்பா அதிகமா படிச்சு பாஸ் பண்றாங்க. அதனால நீங்க என்ன பொம்பளையா மேலுக்கு உருவத்துல பார்த்தா கூட நான் ஆம்பளையா உங்களை காப்பாத்த போறேன்ப்பா. தயவு செய்து என் முடிவை மாத்திக்க சொல்லி வற்புறுத்தாதீங்கப்பா. எங்களை காப்பாத்த வேணான்னு உனக்கு யாருமா சொன்னது? கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்களை காப்பாத்த உன்னை யாரு வேண்டான்னது? இல்லப்பா, வரப்போறவன் எப்படி இருப்பானோ, பத்திரிகைகளில் நாம படிக்காமையா இருக்கோம்? பிறந்தாலே வரதட்சணை கொடுமையால இளம்பெண் தற்கொலை, சித்திரவதை இப்படித்தானே இருக்கு பேப்பர்ல. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்களுக்கும் பிரச்சனை. நாங்க படுற துன்பத்தை பார்த்து உங்களுக்கும் பிரச்சனை. இது தேவையாப்பா? அதே எங்களுக்கு இருக்கிற அறிவை பயன்படுத்தி நாங்களும் படிச்சு ஒரு பெரிய உத்தியோகம் தேடிக்கிட்ட பிறகு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்களுக்கும் ஒரு சம அந்தஸ்து கிடைக்கும் இல்லையாப்பா? நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லல. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அது வரைக்கும் யாரையும் வர சொல்லி சொல்லிடாதீங்க என்று சொல்லிக்கொண்டே உள்ளே போய்விட்டாள். என்னைக்கு தான் இவன் மனசு மாறப்போவதோ ஈஸ்வரா, உனக்குத்தான் வெளிச்சம் என்று முனகிக் கொண்டே எழுந்து தன் வேலையை கவனிக்க போய்விட்டார் ராஜமாணிக்கம். நல்ல வேளை, இதோடு இன்றைக்கு தன்னை விட்டார்களே என்று சற்றே நிம்மதியடைந்த பத்மஜா நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் அவளால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. இந்த சமுதாயம் ஏன் இப்படியே இருக்கிறது? இது சற்றும் மாறாதா? பெண்ணாய் பிறந்த எல்லோருமே யாரோ ஒருவனை கட்டிக்கொண்டு அவனோடு போய்த்தான் ஆக வேண்டுமா? அவனும் பெண்ணை பெற்று வளர்த்தவர்களாயிற்றே என்ற பாவம் பார்க்காமல் வரதட்சணை கேட்டு பெண்ணையும் கூட்டி செல்கிறான். பெற்றவர்களும் இதற்கு சம்மதப்பட்டு விலை கொடுப்பதோடு அல்லாமல் பெண்களையும் கூட அனுப்பி விடுகிறார்களே. இதற்கு ஒரு முடிவே இருக்காதா?
இந்த சமுதாயம் மாறவே மாறாதா? திருமணம் என்பது ஒரு அடிப்படை சடங்கு. ஆனால் அந்த சடங்கிற்கு எல்லோரும் ஏன் அடிமையாக வேண்டும்? இந்த உலகில் ஒரே ஒரு பெண் இந்த சடங்கிற்கு முற்றுப்புள்ளி வைத்தால் என்ன? ஏன் விடமாட்டேன் என்கிறார்கள் பெற்றவர்கள்? திருமணம் வேண்டாம் என்றாலும் கட்டாயப்படுத்தியாவது புகுந்த வீட்டுக்கு விரட்டி விடுகிறார்களே. பாரதியின் கனவுகள் நிறைவேறி வரும் இந்த காலத்தில் இன்னும் கொஞ்சம் காலத்திற்காவது என்னை விடுவார்களா என்று எண்ணியபடி அன்றைய இரவை கழித்தாள். அதே இரவில் விசாலாட்சி ராஜமாணிக்கத்திடம், என்னங்க, இவ இப்படியே பேசிட்டு இருக்கான்னு நாமும் அமைதியா விட்டுட்டே இருந்தா மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நாம வாழ்ந்தது போதும். இவங்கள ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு அக்கடான்னு கஞ்சியோ தண்ணியோ குடிக்க வழி இல்லாம போனாலும் மத்தவங்கள மாதிரி பிச்சை எடுத்தாவது நம்ம தலைவிதியை அனுபவிச்சுக்கலாம். அதனால நீங்க அந்த பையனை பார்த்து வர சொல்லி சொல்லிடுங்க. இவ என்ன சொன்னாலும் நமக்கு அக்கறை இல்லை. நமக்குன்னு சில கடமைங்க இருக்கு. அதை நாம நிறைவேற்றுறது தான் நம்மோட பொறுப்பு. அதனால நீங்க ஆக வேண்டிய காரியத்தை கவனிங்க என்று சொல்லியதை கேட்ட ராஜமாணிக்கமும், ஆமா விசாலாட்சி, கோழியை கேட்டுக்கிட்டு மசாலா அரைச்சா, கோழி அரைச்சி வச்சுட்டு வா, நான் ரெடியா இருக்கேன்னா சொல்லோ. சிலதை கேட்டுட்டு செய்யணும், சிலதை கேட்காமலே செய்யணும் அப்படிங்கிறது இவ்வளவு நாளா எனக்கு புரியாம போயிடுச்சு. நீ சொன்ன பிறகுதான் எனக்கு அது நியாயம்னு படுது. அதனால நீ கவலைப்படாத. நான் ஆக வேண்டியதை பார்த்துக்கிறேன். அடுத்த வாரமோ இல்லை அடுத்த மாசமோ நல்ல நாள் பார்த்து அவங்கள வர சொல்லி சொல்லிடுறேன். இப்போ நிம்மதியா தூங்கு என்று சொல்லிவிட்டு ஒரு முடிவான மனதுடன் தூங்க ஆரம்பித்தார். பொழுது விடிந்தது. எல்லோரும் எழுந்து வழக்கம் போல அவரவர் வேலைகளை கவனிக்கத் தொடங்கினர். பத்மஜா குளித்து முடித்து உடை அணிந்து கொண்டு கல்லூரிக்கு போக ரெடியாகி கொண்டிருந்தாள். விசாலாட்சியோ ராஜமாணிக்கமோ இரவு தங்களுக்குள் ஏற்பட்டிருந்த முடிவை பத்மஜாவிடம் சொல்லவில்லை. அப்போது வெளியில் இருந்து தபால்காரர், பத்மஜா, ரெஜிஸ்டர் தபால் வந்திருக்கும் பேருக்கு வாமா என்று அழைத்ததும், என்ன தபாலாக இருக்கும் என்று ஆவலாக கையெழுத்து போட்டு அவசரமாக தபாலை பிரித்து படித்த அவள் முகத்தில் தேனும் பாலும் கலந்ததை போன்ற மாறுதல் ஏற்பட்டு, அம்மா, நான் ஐஏஎஸ் மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்னு லெட்டர் வந்திருக்கு என்று கத்தியபடி ஓடி சமையல் அறையில் இருந்த விசாலாட்சியை கட்டி பிடித்து கொண்டு ஆனந்தத்தில் மூழ்கினாள். பூஜை அறையில் இருந்து இவள் குரலை கேட்ட ராஜமாணிக்கம் அவசரமாக வெளியே வந்து, என்னம்மா விஷயம் என்று கேட்பதற்குள் பத்மஜா ஓடி வந்து ராஜமாணிக்கத்தை கட்டி பிடித்து கொண்டு, அப்பா, நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா. இன்டர்வியூ வந்திருக்கு பாருங்கப்பா என்று சந்தோஷத்துடன் கொடுத்த லெட்டரை வாங்கி படித்துவிட்டு விசாலாட்சியை, என்னடி, நாம போடுற பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகாது போல இருக்கு. பொண்ணு சொன்னதை நடத்தி காட்டிடுவா போல இருக்கு. என்ன இருந்தாலும் ஏன் பொண்ணு இல்லையா என்று சொல்லும்படி ஓரக்கண்ணால் பார்த்து, சர்க்கரை பொங்கல் நாங்க வர்றதுக்குள்ள ரெடியா இருக்கட்டும் என்று வாய்விட்டு உத்தரவு போட்டுவிட்டு பத்மஜாவை முத்தமிட்டு விட்டு மகிழ்வோடு ஆபீஸ் சென்றார். அடுத்த 6 மாதங்களுக்கு பிறகு கவர்மெண்ட் கொடுத்த ஏசி போட்ட காரில் பத்மஜா கலெக்டராக தன் குடும்பத்தோடு உட்கார்ந்து திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய சென்று கொண்டிருக்க, தன் வலப்புறத்தில் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு வந்த ராஜமாணிக்கத்திடம், அப்பா, உங்க பேச்ச அன்னைக்கு கேட்காம என் இஷ்டத்துக்கு நடந்துகிட்டதுக்கு என்னை மன்னிச்சிடுங்கப்பா. பொண்ணை பெத்த எல்லாருக்கும் அவங்க இஷ்டம் போல யாருக்கு வேணும்னா கட்டி கொடுக்க விருப்பம் இருக்கு. அதை கேட்டு அன்னைக்கு நானும் புரோக்கர் சொன்ன மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு இருந்தா, அகிலாண்டேஸ்வரி அக்கா பொண்ணு மங்களம் இன்னைக்கு அற்ப வயசுல போயிட்ட. அவ புருஷனை இழந்து வெள்ளப்படவை கட்டிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கே வந்து தினமும் அழற மாதிரி தானே எனக்கும் ஆக இருக்கும். என்ன பார்க்க வர இருந்த பையனைத்தானே அவ கட்டிக்கிட்டா. அவளை மாதிரி நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னால இந்த கலெக்டர் பதவியை வாங்கி இருக்க முடியுமா? உங்களையும் வேலையிலிருந்து ஓய்வெடுக்க சொல்லி இப்படி சந்தோஷமா போக முடியுமா? பொண்ணு தானே, படிச்சு என்ன கிழிக்க போறா? வயசுக்கு வந்தாளா எவனையாவது பார்த்து கட்டி வச்சிடலாம். அதோட நம் கடமை முடிஞ்சு போச்சுன்னும் நினைக்க கூடாது. அதே போல ஆணாக பிறந்தவன்தான் அடி வேறாக இருந்து குடும்பத்தை கரை சேர்ப்பான். பொண்ணு எவனையாவது கட்டிக்கிட்டு பெத்தவங்களை கடன்காரனா ஆக்கிவிட்டு போயிடுவா அப்படின்னும் நினைக்க கூடாது. பொம்பளையா பிறந்த எல்லாருக்கும் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற துணிவு நெஞ்சில வேணும். ஒவ்வொருத்திக்கும் ஒரு லட்சியம் மனசுல வேணும்பா. அந்த லட்சியம் முடியற வரைக்கும் எந்த எண்ணமும் அவன் மனசுல தோணக்கூடாது. அப்படியே தோணினாலும் அதை வளர விடக்கூடாது. முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிட்டு முயற்சியோட தன்னோட லட்சியம் நிறைவேற பாடுபடணும். உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும், நான் சம்பாதிச்சு உங்களை காப்பாற்றணும்னு
என் மனசுல வைராகியம் வச்சேன், கஷ்டப்பட்டேன், படிச்சேன், வெற்றியும் அடைஞ்சுட்டேன். இப்ப நான் பதவியில உட்கார்ந்துட்டேன். இனி என்னோட இஷ்டம் தான்னு நீங்க நினைக்கக் கூடாது. இனிமேல் உங்க இஷ்டம் போல எந்த பிச்சைக்காரனுக்கு கழுத்த நீட்ட சொன்னாலும் நீட்டத் தயார். உங்களுக்கு பொண்ணா பொறந்து என்னோட கடமையை செய்துட்டேன். இனி அப்பாவா உங்க கடமையை செய்ய தடை சொல்ல மாட்டேன். ஏன்னா, இப்ப உங்களுக்காக எதையும் செய்ய நான் தயாராயிட்டேன். உங்களோட பொண்ணு வைராகியம் பிடிச்சவளா இருந்தாலும், ஒரு அம்மா அப்பாவுக்கு பொண்ணு தானேப்பா என்று கூறிய பத்மஜாவை பார்த்து, பத்மஜா, நீ பொண்ணா பிறந்தப்பவே இது மட்டும் ஆணா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என் சுமையெல்லாம் இது மேல இறக்கி வச்சுட்டு கொஞ்ச காலம் அக்கடான்னு இருக்கலாமே. இப்போ இதுவே நமக்கு ஒரு சுமையாயிடுச்சேன்னு நினைச்சேன். ஆனா என்னோட அந்த எண்ணத்தை மாத்தி ஒரு ஆம்பளை பையன் கூட செய்யாத காரியத்தை பெண்ணா பிறந்த நீ செய்து காட்டிட்ட. ஆம்பளை பையன் இல்லாத குறைய போக்கிட்ட. பிறக்கிற குழந்தை பொண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அவங்க உருவத்துல காட்டக்கூடாது. அவங்க மனசுல வைராகியம் எடுத்து அதை நிறைவேத்தி காட்டுற வெற்றி சாதனையில காட்டணும். உலகத்துல இருக்கிற எல்லா பெற்றோருக்கும் முன்னை போலவே எண்ணம் கொண்ட பொண்ணுங்க பிறந்தா ஆம்பளை குழந்தை தான் வேணும், பொம்பளை குழந்தை தான் வேணும்னு யாராவது கேட்பாங்களா? எடுத்த காரியத்துல சாதனை படைச்ச நீ எனக்கு பெண்ணாவும் தெரியல, ஆணாவும் தெரியல. நாம கும்பிட போற ஏழு மலையானை போலத்தான் தெரியற என்று கூறி தன் மடியில் குழந்தை போல படுத்துக்கொண்ட பத்மஜாவை ஆறத் தழுவி உச்சி முகர்ந்தார் ராஜமாணிக்கம். அப்பாவாக அல்ல, பக்தனாக. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.